தண்டாயுதமானி எங்க வெள்ளூர் பட்டத்துல 2000 ஆணி. சிசியா எனக்கு குருவே எதை விடுத்து உன் ஜவுரை எதை வேணாலும் பிடிச்சிக்கோ. அகலத்திற்கு விடு பேசாதே. யா பெருத்ததோர் சாபத்தை அளித்து விடுவேன். யாரு உனக்கு யார்? நான் சாபம் அளித்து விடுவேன். இப்பதான் சொன்ன டீ கொண்டு வந்தா தங்கத்தின் தங்கம் சொக்கத்தங்க மாசற்ற மாணிக்க மங்காத ஒரு விளக்கு அவருடைய பேரும் புகழும் வைந்த அக்கா வாட் இஸ் யுவர் நேம்? இனம் ரேவதி இனம் கருக்குமலை மாபெரும் கிராமத்திலே மாநகர ஆட்சிகளே ஊர் ஆட்சிகளே கிராமத்திலே இனம் மளிகைகளை வைத்து வரக்கூடிய இனம் ரேவதி அவர்கள் கோமாளி வேடத்தை பாராட்டி ஆயிரம் டீகள் இருந்தாலும் ரேவதி அக்காவைக்கு ஒரு டீக்கு தனி சிறப்பு. ஆமா எப்படி 1000 டீ இருந்தாலும் கோமாளியை பாராட்டி ரேவதி அக்கா மதுசிக்க மனசந்த கோமாளிக்காக 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். சரி அவர் எந்த முகப்பால் தங்குமாக இருந்து அவர் சீரம் செல்வாக்கோடு அவர் குடியாகப்பட்டது மென்மேலும் உயர்ந்து சிறும் சிறப்போடு வாழ வேண்டும். ராமோஜய் சிசியா குருவே ஒரு நெருப்பாக சபித்து விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒண்ணு கூட்ட அமைச்சு விடுவேன். அப்படியா? பெரிய பாறாங்கல்லாக சபித்து விடுவேன். உள்ள மண்ணு குழி வச்சு எடுத்து உடைச்சு ரோட்டுக்கு ஜல்லியா போட்டு போயிடுவேன். அப்படியா? ஒரு அப்படியா சிசியா ஒரு பொட்ட கழுதையாக சபித்து விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சந்தில போட்டு அடிப்பேன். அப்படியா? அப்படியா? ஆமா சிசியா பத்தி கொடுத்த சவமே பலிக்காத கிடக்குது. அப்படியா? பரதேசி கூதி நீயோட சவமே பலிக்கு போகுது. அப்படியா? என்ன நான் யார் என்று தெரியாமல் என்னை அகலத்திற்கு விருதை பேசினால் இன்று முதல் ஒரு ஊமையாக போவாய். பிடி சாபம். பா பா நல்லா ஆடிட்டு பாடி இருந்தா என்ன ஆச்சு? சாமி வந்தாரு ஆடினாரு மத்தாளக்காரரு மத்தாளக்காரரு மத்தாளெல்லாம் அடிச்சாரு. அருமையா அடிச்சாரு. கொட்டிக்காரர் தம்பி ஹார்மோனி போட்டி வாய்ச்சாரு. அப்பா கொள்ளுகிறப்ப செட்டு வாத்தியாரு. ஆள் நல்லா பல்கா இருக்கிறாரா? கை சோடு வாயில வச்சாரா? குரல்ல பாட்டு அருமையா பாடினாரு. பின்பாட்டு வாங்கி பாடினாரு. பேசுகண்ணு நானு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு கைத்தாளம் டாலர் அடிச்சோம். கைத்தாளம் செட்ல எல்லாரும்
பண்றா வாடா வாடா நீ படிங்களா நீ போ போ போயிர மேல ஊத்தி விடுறேன் ஏய் படிங்களா நீ படிங்களா ஏய் நான் அந்த வேலைக்கு வரல அப்படி சரியா பா ஓய் ஊம்பா யாருடா பா ஓய் அட ஊம சாபம் கொடுத்துட்டாரா இங்க கவனிங்கடா ஓய் ஊம்பா யாருடா ஏய் சாமி எப்பறா ஊம்புவார் தாயேரு பா 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 ஓய் ஆடுறா ஏய் பா பா யார் அந்த வேலைக்கு வந்திருக்கா ஆடா ஏய் ஆடா ஆடா நான் ஊம சாபம் கொடுத்துட்டாரு சரி நான் வாங்கி தரேனா அமைதியா இரு நான் வாங்கி தரேன் சாமி என்ன வாங்கி தராங்க ஏண்டா ஊம சாபம் கொடுத்துட்டாரா ஊம ஏய் இருடா வாங்கி தரேன் இருடா ஏய் எடுத்துட்டு வா அமைதியா சாமி அறியாம குத்தில தெரியாம செஞ்சுட்டோம் அப்படியா அவனுக்கு எல்லாம் இப்படி போகுது எங்க செட்ல 16 பேருக்கு அவன் வா போன்னு தப்பு தப்பா பேசுறான் தவறாக பேசுறான் சரி அதனால எனக்கு எல்லாம் இப்படி போகுது எனக்கு ஒசரம் பார்த்து அவனுக்காக இல்லாம எங்களுக்கு ஒசரம் பார்த்து அந்த ஊமத்தை வாய்க்கு வந்தபடி பேசணும் விமோசனம் கொடுங்க அப்படியா ஆமா இன்று முதல் வாய்க்கு வந்தபடியாக பேசுவாங்க குருவே யார் என்று தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறாய் யார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் நான் நேர்மைதான் நிற்காமல் பேசிவிட்டேன் அப்படியா யாரிடத்திலே பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்று நன்கு அறிந்து தெரிந்து பேச வேண்டும் நேர் நிதானித்து பேச வேண்டும் அப்படியா எப்படியே குருவே போனால் போகட்டும் போனால் போகட்டும் போடா இல்லைங்க சொல்லுங்க அப்படியா yes. இந்த விரோதத்தில் கூடினால் தேவர் சபை இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ஒரு புண்ணிய சபை இந்த ராஜ புண்ணிய சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும் பள்ளி செல்கின்ற கன்னிமார்களும் மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளும் அனைவரும் பெருத்ததோ ராஜ சபையில் அமர்ந்துள்ளார் அவர்கள்